என்னது, விக்ரம் சுந்தரம் குடும்பத்தை சேர்ந்தவனா என்று அதிர்ச்சி அடைந்தார். இயற்கையாகவே சுந்தரம் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதை ராஜ்குமார் கொஞ்ச காலத்திற்கு முன்பே கேள்விப்பட்டு இருந்தார். சுந்தர் குடும்பத்தில் இருந்த ஒரு ரகசிய நபரை பற்றியும் அவருக்கு தெரியும். சுந்தர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அனைவரும் தனிமைக்கு சென்று விட்டனர் என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. சுந்தர் குடும்பத்தின் மொத்த பொறுப்புகளையும் தன் மூத்த மகனிடம் அவர் ஒப்படைத்தார் என்பதையும் ராஜ்குமார் கேள்விப்பட்டு இருந்தார். ஆனால் விக்ரம் அந்த குடும்பத்தை சேர்ந்த பெரியவன் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. என்ன சொல்ற? விக்ரம் ஒரு பவர்ஃபுல்லான பையன், ஆனா சின்ன வயசுல இருந்தே அவன் அந்த ஆதித்யா குடும்பத்துல இல்ல. ஆனா இப்போ அவனை பார்த்தா ரொம்ப பலசாலியா இருக்கான். அவனுக்கு வயசும் கம்மி தான். அவன் எப்படி மூத்த மகனா இருக்க முடியும்? சுந்தருக்கும் விக்ரமுக்கும் என்ன சம்பந்தம்? இளைய தலைமுறைக்கு பொறுப்பு கொடுக்க சுந்தர் எப்படி தயாரானாரு? அப்போ விக்ரமோட தாத்தா ராதாகிருஷ்ணனா? இல்ல, என்னால நம்ப முடியல என்று தனக்கு ஏற்பட்ட கேள்விகளை எல்லாம் பில்வநாத்திடம் ராஜ்குமார் கேட்டுக்கொண்டு இருந்தார். விக்ரம் சுந்தர் கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்த மூத்தவன் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. என்ன காமெடி பண்ற? இதை கேட்டா விக்ரம் கிட்ட சொன்னா கூட அவனே நம்ப மாட்டான் போல. சுந்தர் அவரோட சீட்ல இருந்து இறங்கி அவரோட சொத்தை எல்லாம் ஏன் விக்ரம் கிட்ட ஒப்படைக்கணும் என்று நம்பிக்கை இல்லாமல் ராஜ்குமார் கேட்டுக்கொண்டு இருந்தார். தான் சொல்வதை அவரால் நம்ப முடியவில்லை என்பதை பார்த்த பில்வநாத் அவரிடம் விரிவாக பேசினான். நீங்க இன்னும் அதை நம்பலையா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. விக்ரம் ஏன் சுந்தர் குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? விக்ரம் சுந்தர் குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்க முடியும். இல்லனா ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கும் சுந்தர் குடும்பத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தொடர்பு இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ அந்த குடும்பத்துல பொறுப்பேற்றிருக்கிற அஜய் கூட விக்ரமுக்கு ஒரு ஆழமான உறவு இருக்குன்னு நினைக்கிறேன் என்றான் பில்வநாத். விக்ரம் சுந்தர் குடும்பத்தில் இருக்கிற அஜய் கூட நெருக்கமா இருக்கிறானா? அப்படின்னா அவன் எப்படி சுந்தர் குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்க முடியும் என்று சந்தேகத்துடன் கேட்டார் ராஜ்குமார் மகேந்திரா. சந்தேகத்துடனே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த ராஜ்குமாருக்கு மேலும் சில விளக்கங்களை சொல்லிக் கொண்டு இருந்தான் பில்வநாத். இதை ஏன்னு நான் சொல்லல, ஆனா விக்ரமோட திறமை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அதை பத்தி ஆராய்ச்சி பண்றது மகேந்திரா குடும்பத்தோட புத்திசாலித்தனம் தான். அதனால தான் இவ்வளோ யோசிக்கிறீங்க. அதுபோல இதுல நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. விக்ரமோட திறமை அவனோட தாத்தாவை விட பலமானது என்றான் பில்வநாத். அவன் விக்ரமின் திறமைகளை பற்றி ராஜ்குமாரிடம் சொல்லிக் கொண்டு இருந்ததால் ராஜ்குமார் விக்ரமிற்கு பயப்படுவதாக என்பதை போல யூகித்துக் கொண்டிருந்தார். ஓ, நான் அந்த விக்ரம் பையில கொலை பண்றதுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறியா? நான் ஏற்கனவே அந்த விக்ரமை கொலை பண்ண நிறைய பிளான் வச்சிருக்கேன். என்னோட சந்தேகம் எல்லாம் அந்த விக்ரம் எப்படி சுந்தர குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்க முடியும் என்றார் ராஜ்குமார். சுந்தர் குடும்பத்துல ஒரு வயசானவர் இருந்தாரு. அவருக்கு வயசு 100க்கு மேல இருக்கும். அவர் தான் எல்லாத்துக்கும் மாஸ்டரா இருந்தாரு. அவர் ரொம்ப மர்மமான ஆளு என்று பில்வநாத் சொல்ல, அவங்க குடும்பத்தோட பலம் எல்லாம் புரியுது. ஆனா சுந்தர் என்ன முட்டாளா அந்த விக்ரம் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு என்றார் ராஜ்குமார். அதே சமயம் அவன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்பதையும் அவரால் நம்ப முடியவில்லை. ஏனெனில் ஒரு வாரிசு குடும்பம் அடுத்த வாரிசு குடும்பத்தில் அடியெடுத்து வைக்கும் போது அது சில விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படி ஒரு குடும்ப தலைவனால் அவ்வளவு சுலபமாக முன்வந்து பொறுப்புகளை ஒப்படைக்க முடியாது. விக்ரம் குடும்பம் மகேந்திரா குடும்பத்தை காலில் போட்டு மிதித்தாலும் அவர்களை எதிர்த்து ஒன்றும் செய்யாததற்கு காரணமே அந்த குடும்பத்தின் மேல் இருந்த பயம்தான். ஒருவேளை விக்ரம் மகேந்திரா குடும்ப சொத்துக்களை ஒப்படைக்க சொன்னால் கூட ராஜ்குமார் அதற்கு முன் இறந்து விடுவாரே தவிர அதை செய்ய மாட்டார். ஏனெனில் தன் அதிகாரம் அழிவதை விட சாவதே மேல் என்பது அவரது எண்ணம். ராஜ்குமாருக்கு எப்படி உண்மை புரியாமல் இருக்கும் என்பதே தெரியவில்லை. சுந்தருக்கு நேர்மையும் திறமையும் இருந்தால் அந்த பொறுப்புகளை எல்லாம் விக்ரமிடம் ஒப்படைத்திருக்க மாட்டார். விக்ரம் வயதில் இளையவன்தான். சுந்தருக்கு கொடுக்கப்படும் அளவிற்கான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவன்தான் அந்த குடும்பத்தின் ஒரே ரத்தம். விக்ரம் தான் அந்த குடும்பத்தின் எல்லா அதிகாரத்திற்கும் தகுதியானவன். விக்ரம் தான் பலமானவனும் கூட. அவர்களின் குடும்பத்தில் விக்ரமின் குடும்பம் மட்டுமே மிச்சம் இருந்தது. மேலும் மும்பையில் இருக்கும் அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் அவனை அவமானப்படுத்தியவர்களையும் அவன் பழிவாங்கி கொண்டிருந்ததால் விக்ரம் சீக்கிரமே அழிந்து விடுவான். இந்த விஷயங்கள் எல்லாம் ராஜ்குமார் மனதில் ஓடிக்கொண்டு இருந்தது. சிந்தித்துக் கொண்டே இருந்த ராஜ்குமார் தன் யோசனைகளை கலைத்தார். அப்போது பில்வநாத், மிஸ்டர் ராஜ்குமார், ரெட்டி குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா ஓட வச்ச விக்ரம் குடும்பத்து பெரிய ஆளுங்களை நீங்க மறந்துட்டீங்களா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். ஆனா அந்த குடும்பத்தோட கடைசி ரத்தம் யாருன்னு
தெரிஞ்சிக்காம நான் விடுறதா இல்லை என்றார் ராஜ்குமார். உண்மையில் ராஜ்குமார் சுந்தர் குடும்பத்து ஆட்களுக்கு பயப்படாததை போல் இருந்தார். சுந்தர் குடும்பத்தில் மூத்தவரான அவனின் தாத்தா ஓய்வு பெறும் நிலையில் இருந்ததாலும் அப்போது மரியாதைக்குரிய ஒரு அமைச்சராக இருந்தார். அவர்களுக்கான வலிமையான ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருந்தது. அப்படி பார்த்தால் மகேந்திரா குடும்பத்தை மிக சுலபமாக தாக்க முடியும். அதனால்தான் சுந்தர் குடும்பத்தின் ஒரே மகனான விக்ரமை வம்பிழுக்க அவர்களால் முடியவில்லை. பில்வநாத் ராஜ்குமாரிடம் பேசத் தொடங்கினான். உங்களுக்கு ரெட்டி குடும்பம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்கள பத்தி முழுசா எதுவும் தெரியல. ஆனா ரெட்டி குடும்பம் ஒரு முறை சுந்தர் குடும்பத்தை தாக்குனது மட்டும் தெரியும். அப்போ சுந்தர் எப்படி கோமா நிலைக்கு போனாருன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த நேரத்துல அவரை காப்பாத்துனது யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரெட்டி குடும்பத்துக்கு பின்னாடி இருக்கும் மர்மம் என்னன்னு தெரியல என்று பில்வநாத் சொன்னான். ராஜ்குமாருக்கும் அதே மாதிரியான சந்தேகம்தான் எழுந்தது. அப்போ ரெட்டி குடும்பத்தோட பின்னணி என்னவா இருக்கும் என்று கேட்டார். அவரின் சந்தேகத்திற்கு பில்வநாத் முடிந்தவரை தன் விளக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தான். நான் விசாரிச்சேன், அந்த அளவுக்கு பெருசா அவங்கள பத்தி தெரியல. ஆனா எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னுடைய யோசனை எல்லாம் சுந்தர் குடும்பம் எப்படி உடைப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே சுந்தர் குடும்பம் முழுசும் எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை முழுசா சுந்தர் அவரோட கட்டுப்பாட்டில் மாத்திட்டாரு. அதனால தான் எங்க அமைப்பை சேர்ந்தவங்க விக்ரம கொலை பண்ண முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க என்று சொல்லி முடித்தான் பில்வநாத். அவன் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே அவன் கண்களில் ஒரு கொலை வெறி தெரிந்தது. சுந்தர் குடும்பம் முன்னேறவே கூடாது என பில்வநாத் நினைத்தான். மும்பையில் உள்ள அவனின் எல்லா தள அமைப்புகளையும் அளித்தது சுந்தர் குடும்பம்தான். அதனால் தான் விக்ரமை கண்டுபிடிக்க நிறைய பணம் செலவு செய்தான். ஆனால் விக்ரம் ஒரு வாரிசு குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை மட்டுமே அவனால் கண்டுபிடிக்க முடிந்தது. அதை தவிர அவனால் வேறு எந்த தகவலையும் பெற முடியவில்லை. ரெட்டி குடும்பத்தை பற்றின சிறு தாள்களையும் கண்டுபிடித்தான். ஆனால் அதன் பிறகு அந்த முயற்சியை கைவிட்டான் பில்வநாத். விக்ரமிற்கு பின் ஏதோ ஒரு பவர் இருப்பதாக அவன் உணர்ந்தான். அவனால் அவ்வளவு பெரிய குடும்பத்தை அவ்வளவு சுலபமாக அழிக்க முடியாது. விக்ரமுடன் அவனால் மோதவும் முடியாது. பில்வநாத் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ராஜ்குமார் அதிர்ச்சியில் உறைந்தார். என்ன சொல்றீங்க? சுந்தர் குடும்பத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? யார் நீங்க என்று தயக்கத்துடன் கேட்டார் ராஜ்குமார். பில்வநாத் அப்படிங்கிறது தான் என் கோடு. மற்றபடி நான் யாரெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த விக்ரம பழிவாங்க எங்களோட அமைப்பை சேர்ந்தவங்க உங்க கூட கூட்டணி வச்சுக்க நினைக்கிறோம். விக்ரம கொல்ல மகேந்திரா குடும்பம் மட்டும் துடிச்சிட்டு இல்லை, நாங்களும் இருக்கோம். நான் யாருன்னு உங்களுக்கு சீக்கிரம் சொல்றேன் என்றான் பில்வநாத். ராஜ்குமார் அவன் சொன்னதில் ஆச்சரியப்பட்டு போய் பார்த்து கொண்டிருந்தார். கொஞ்ச நேர அமைதிக்கு பிறகு ஒரு பெருமூச்சை விட்டவர் பில்வநாத்திடம், உங்களுக்கு நிறைய கோல் இருக்கு, அதே சமயம் நீங்க கொஞ்சம் ரூடாவும் இருக்கீங்க. சரி, எது எப்படியோ நான் உங்க கூட கூட்டணி வச்சிக்க ரெடி தான். எனக்கு அந்த சுந்தர் குடும்பத்தை காலி பண்ணணும், முக்கியமா அந்த விக்ரம தீர்த்து கட்டணும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ராஜ்குமார். பில்வநாத் தான் வந்த வேலை நிறைவடைந்ததாக உணர்ந்தான். அவரை பார்த்து சிரித்தபடி, இப்போ நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் ஹீரோ ஆகிட முடியாது மிஸ்டர் ராஜ்குமார் மகேந்திரா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த விக்ரம் குடும்பத்துல கண்டிப்பா சாவு விழும் என்றான். அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உள்ளிருந்த ஹாலில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்த மகேந்திரா குடும்பத்தை சேர்ந்த அனைவரின் முகத்திலும் வெளிச்சம் பிறந்தது. நாட்கள் சில கழிந்தது. விக்ரம் கர்நாடகாவில் உள்ள மைசூருக்கு சென்று இருந்தான். அதன் பிறகு மகேந்திரா குடும்பம் கிட்டத்தட்ட விக்ரமிடம் சரணடைந்தது. ராஜ்குமார் இரவு நேரத்தில் பிரசாந்தை வீட்டுக்கு வரவழைத்தார். அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு இருப்பதால் அவரால் வெளியே கூட வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஆதித்யாவை நேரில் அழைத்து ராஜ்குமார் மன்னிப்பு கேட்டிருந்தார். மகேந்திரா குடும்பம் உண்மை தெரியாமல் விக்ரமிடம் மோதியதாகவும் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் போலவும் பேசிக்கொண்டு இருந்தார். இப்போதைக்கு மகேந்திரா குடும்பத்தை விட்டு வெளியேறும்படி கெஞ்சினார். விக்ரமை பழிவாங்க 7 ஸ்டார் குரூப் துணிந்துவிட்டால் எந்த நேரத்திலும் எங்கள் நெட்வொர்க் மூலம் அவர்களை எதிர்க்க தயாராக இருக்கிறோம் என்று ராஜ்குமார் சொன்னார். ஆதித்யா விக்ரமிற்கு போன் செய்து இது பற்றி சொன்னபோது விக்ரம் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. மகேந்திரா குடும்பம் கொஞ்சம் பயந்த சுவாபம் கொண்டவர்கள்தான் என்பது அவனுக்கு தெரியும். ரெட்டி குடும்பத்தை பற்றின சில தகவல்கள் கிடைத்ததும் விக்ரம் அதை பற்றின விசாரணையை தொடங்கினான்.
விக்ரம் மைசூர் வந்ததே அதற்காகத்தான். நிரஞ்சன் ரெட்டி குடும்பத்துடன் நெருங்கி பழகியவனாய் இருந்தான். சாருகேஷனின் அடையாளமும் அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருந்தது. அவர்களின் குடும்ப பின்னணியில் முக்கியமான ரகசியங்கள் ஒளிந்திருந்தது. விக்ரம் ரகசியமான எல்லா தடயங்களையும் தேடிக்கொண்டிருந்தான். அந்த விஷயங்கள் எல்லாம் முக்கியமாகப்பட்டது. அதனாலேயே விக்ரம் அவனாகவே முன்வந்து இந்த விசாரணையை தொடங்கி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள துடித்துக் கொண்டிருந்தான். தன் சக்திக்கு கீழே இருக்கும் மனிதர்களுடன் சண்டையிடுவதில் எந்த பலனும் இல்லை. பில்வநாத் குடும்பத்தின் பின்னணியில் நிறைய மர்மங்கள் மறைந்திருந்தன. கிட்டத்தட்ட சுந்தர் குடும்பத்திற்கு இணையான பவர் அவர்களிடமும் இருந்தது. இந்த விஷயத்திலும் அபினவ் மற்றும் சுரேந்தர் இருவரும் தலையிட்டு இருந்தாலும் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கப் போவதில்லை. பில்வநாத் இப்போதுதான் முதல் முறையாக விக்ரம் மற்றும் சாருகேஷ் இருவரை பற்றியும் தெரிந்து கொள்ள விழைகிறான். தீவிர விசாரணையை நடத்தி கொண்டிருந்த விக்ரம் அவன் நினைத்தது நடக்கும் வரை அவனின் திறமைகளை வெளிக்காட்டாமல் இருந்தான். அதுவும் சாருகேஷ் கேட்டுக்கொண்டதால் விக்ரம் கொஞ்சம் பொறுமை காத்தான். சாருகேஷின் எதிரிகளால் விக்ரமிற்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் என நினைத்திருந்தான். சாருகேஷின் பொறுப்புகளை முன்னின்று நடத்தும் பொறுப்புகளை விக்ரம் ஏற்றுக்கொண்டான். நாட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பெரிய குடும்பங்களில் வீரர்களை தன் வீரத்தால் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் விக்ரம். விக்ரம் விசாரணையை நடத்த அங்கிருந்த ஒரு கோவிலுக்கு சென்று இருந்தான். அந்த கோவிலை ஆய்வு செய்ய விக்ரம் கோவிலுக்குள் நுழைந்தான். அந்த கோவில் முற்றிலும் சிதைந்த நிலையில் இருந்தது. கோவில் முழுவதும் வைக்கோல் கூடுகள், சாம்பல் என அந்த வளாகமே குப்பைகளால் சூழ்ந்து இருந்தது. அங்கிருக்கும் சூழ்நிலையை பார்க்கும்போது பல வருடங்களாக அங்கு பூஜைகள் எதுவும் நடைபெறாதது போலவே இருந்தது. விக்ரம் அங்கிருந்து எல்லாவற்றையும் நோட்டமிட்டு ஆய்வு செய்தான். கோவிலின் நுழைவில் இருந்த கோடி மரத்தை கும்பிட்டுவிட்டு கருவறைக்குள் சென்று இருந்தான். விக்ரம் கோவிலின் கருவறையின் உள்ளே செல்லும் போது அவனை தடுப்பதற்கு கூட அங்கு யாரும் இல்லை. அந்த கருவறையின் உள்ளே ஒரு புத்தர் சிலை மட்டுமே இருந்தது. இந்த கோவிலுக்குள்ள யாருமே இல்லையே, சாருகேஷ் வந்து போன இடம் மாதிரி தெரியலையே, என்ன நடந்திருக்கும் என தன் மனதிற்குள் கேள்வி எழுப்பியபடி சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு முதியவரின் குரல் கேட்டது. யார் நீ? எங்கிருந்து வர? என்று விக்ரமை பார்த்து கேட்டார் அந்த முதியவர். வயது மூப்பின் காரணமாக நடக்க முடியாமல் மெதுவாக அவனை நோக்கி நடந்து வந்தார். நெற்றி முழுவதும் சுருக்கங்களுடன் இருந்த அந்த முதியவர் நல்ல வெள்ளை நிற ஆடையை அணிந்திருந்தார். அவர் விக்ரமை ஏறெடுத்து பார்த்தார். 2 டிராகன்கள் ஒரே இடத்துல சந்திச்சிக்க முடியாது. அப்போ இதுதான் டிராகன் ஹவுஸோட கோடு. 2 ஒன்றை ஒன்று பார்த்துக்க முடியாது. இதுதான் டிராகன் ஹவுஸோட முன்னாள் தலைவர் விட்டுட்டு போன ஃபார்முலா. ரகசியத்தை உடைக்கிறதுக்கான திறவுகோல் இதுதான் என்று விக்ரம் முனவிக் கொண்டிருந்தான். உடனே அந்த முதியவர் கொஞ்சமும் தாமதிக்காமல், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க என்று கேட்டார். விக்ரமும் அந்த முதியவரை பார்த்தபடி புன்னகை செய்தான். தன்னை பார்த்து கொண்டிருந்தவனை, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, நீ யாருன்னு சொல்லு என்றார் அந்த முதியவர். சற்று நேரத்தில் அந்த முதியவரிடம் ஏதோ வித்தியாசமாக கண்டதை போல அவன் முகம் அதிர்ச்சியில் ஆழ்ந்து இருந்தது. அந்த முதியவரின் மணிக்கட்டை அவன் பார்த்தவன் சட்டென கீழே விட்டான். அந்த முதியவர் ஒரு சாதாரண மனிதராக தான் இருந்தார். அவருடைய தசைகளும் எலும்புகளும் சிறியதாகவே இருந்தது. அதிலிருந்தே அவர் தற்காப்பு கலை எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை விக்ரம் அறிந்து கொண்டான். விக்ரம் அந்த முதியவரிடம், உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். சற்றும் தாமதிக்காமல், என் பேரு வீரபத்ரா என்று சொன்னார் அந்த முதியவர். ஓ வீரபத்ரா, நீங்க எவ்வளவு காலமா இந்த கோவில்ல இருக்கீங்க என்று விக்ரம் அந்த முதியவரிடம் கேட்டான். நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா தான் இங்க இருக்கேன் என்று அந்த முதியவர் சொன்னதும் தன் அடுத்தடுத்த கேள்விகளை முன்வைத்தான் விக்ரம். இந்த கோயில்ல இதுக்கு முன்னாடி யாராவது அர்ச்சகர் இருந்தாங்களா? வீரபத்ரா சிறிது நேர யோசனைக்கு பின், இல்ல, நான் இங்கே வந்ததிலிருந்து இந்த கோவிலில் ஒரு அர்ச்சகரை கூட பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த விவரமும் தெரியாது என்று சொன்னார். விக்ரம் அவரை பார்த்து புன்னகை செய்துவிட்டு உடனே அந்த கோவிலில் இருந்து வெளியேறினான். விக்ரமிற்கு கிடைத்த தகவலின்படி ரெட்டி குடும்பத்தின் பின்னணியில் இருக்கும் பவர் பற்றி ஏதேனும் துப்பு கிடைக்கும் என்று நினைத்துதான் அங்கு வந்திருந்தான். ஆனால் அங்கு அவனுக்கு கிடைத்த அனுபவங்கள் மிகவும் விசித்திரமாக இருந்தது. கோவிலை பார்த்தா வெறிச்சோடி இருக்கு, உண்மையிலேயே இங்க நடந்திருக்கு, சாருகேஷ் எங்க போனாரு என்று சிந்தனை செய்து புலம்பியபடி வெளியே சென்றவன் உடனே தான் வந்திருந்த காரில் ஏறி புறப்பட்டான். காரில் சென்றபடி இருந்த விக்ரம் சட்டென எதையோ உணர்ந்தான். அவனுக்கு ஏதோ ஆபத்து நடக்கப் போவது போல இருந்தது. அந்த உணர்வு விக்ரம் திடீரென கார் ஓட்டிக்கொண்டிருந்த லம்போவை பின்னோக்கி இழுத்து பிடித்தான். கார் சுமார் 20 மீட்டர் உயரத்திற்கு மேல் பறந்தது.
சுழன்று கீழே வந்து விழுந்தது. கார் எரிந்து கொண்டிருந்தது. உண்மையில் அந்த இடத்தில் குண்டு வெடிப்புதான் நடந்திருந்தது. குண்டு வெடித்ததில் சிமெண்ட் தரை வெடித்து சிதறியது. பக்கத்தில் இருந்த கட்டிடங்களும் வீடுகளும் கூட இடிந்து விழுந்தது. புழுதி பறந்ததில் ஆட்கள் யாருமே அங்கு பார்க்க முடியவில்லை. 10 மீட்டர் தூரத்தில் தள்ளி விழுந்த விக்ரமின் கார் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. வெடிகுண்டு வெடிப்பால் பேரழிவு ஏற்பட்டதில் விக்ரமின் உடல் முழுவதும் கருப்பு கருப்பாக தூசி படிந்திருந்தது. அதை தட்டி கொண்டிருந்தவன் யாரோ உரக்க கத்திடும் சத்தம் கேட்டதும் திரும்பி பார்க்க அங்கே லம்போ இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். வேகமாக அவன் அருகில் ஓடி சென்று பார்த்தபோது அவனுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதை விக்ரம் கண்டான். நல்ல நேரம், இருவருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.